ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தினை அரிசி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கோங்கப்பா. அதில் பாதி அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எதில் அளந்துக்கிறீங்களோ அதிலே அளந்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா கலந்துட்டு அதை தண்ணி விட்டு ஒரு 2 முறை கழுவிக்கோங்க. இது கலர் பார்த்திங்கன்னா கழுவ நமக்கு அந்த கலர் மாறவே மாறாது. அப்போ அழுக்கு இருக்குன்னு நினச்சி திரும்ப கழுவிட்டே இருக்க வேணாம். ஒரு 2 முறை கழுவி இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி கழுவி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் 1.5 கப் அளவுக்கு இந்த தினை அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கப், அதாவது 3 மடங்கு தண்ணி வைக்கணும். அவ்வளோதான். நீங்கள் எதில் வச்சாலும் 3 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் அப்படியே சேர்த்து அதிலே ஊற வச்சிடறேன். 3 மடங்கு தண்ணியோடு சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பையும் இதிலேயே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் 3 ஆனியன், அதாவது 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி, இல்லை பெரிய சைஸாக இருந்தால் 2 தக்காளி போதும். 2 மிளகா இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி 1 பீஸ் எடுத்து தட்டிக்கோங்க. தேவையான அளவுக்கு சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இதில் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும், அதனோட அந்த வாசனைலாம். சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, நார்மலாக பொங்கலுக்கு கடுகு போட மாட்டோம் நம்ம. ஆனால் இதுக்கு நான் சைட் டிஷ் மாதிரி சாம்பார் அதெல்லாம் எதுவும் வைக்க போகிறதில்ல இன்றைக்கி. அதனால் அப்படியே தாளித்து விட போகிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அதனால் கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. இல்லை ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த 2 கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதையும் எடுத்து நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த மிளகு சீரகம் கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கோங்க. சிம்மிலே வச்சு சமைங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் மேக்ஸிமம் சிம்மில் தான் வச்சு சமைப்பேன். எனக்கு அது கருகிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். அது இல்லாமல் டேஸ்ட்டும் இந்த மாதிரி குறைவாக வச்சு சமைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சமையலுமே. அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு கேஸ் அந்தளவுக்கு செலவே ஆகாது. உங்களுக்கு சிம்மில் வச்சு சமைக்கும் போது கேஸும் ரொம்ப நாளைக்கு வரும். கேஸ் லீக்கேஜ், வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் ஆகாது. அதனால் எப்பவும் மேக்ஸிமம் கொஞ்சம் நம்ம முன்னாடி சமைக்கணும். எந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு சமைக்கும் போது அந்த உணவு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எந்த சாப்பாடு செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி அந்த இஞ்சியை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இதுக்கப்புறமா நாம் தக்காளியை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் தக்காளி நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இதில் 2 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 3 கூட போட்டுக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வேணும்னா இதுக்கு சைட் டிஷ் சட்னி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அந்த தினை அரிசி அதில் உப்பு போட்டுட்டோம். அதனால் இது வதங்கிறதுக்காக இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி.
இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது நம்ம இந்த மாதிரி நம்ம சாதா அரிசியில் கூட பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கும் சைட் டிஷ் இல்லாமல் இது பொங்கலோட சேர்ந்து சாம்பாரும் சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும். அரிசியிலையும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தண்ணியெல்லாம் அளந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லப்பா, அதில் வந்து இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து விசில் வைக்க போகிறோம். 3 விசில் நான் வைக்கிறேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் அந்த பொங்கலுக்கு நீங்கள் செய்வீங்களோ இல்லை எத்தனை விசிலில் குழையுமோ அதை வச்சுக்கோங்க. சாதாரணமாக பொங்கலுக்கு வந்து ஒரு 3 விசில் வச்சா போதும். அது ஒரு பெரிய விசில் மாதிரி வந்துச்சுன்னா 1 கூட போதும். இப்போ நம்ம இதை மூடியாச்சு. நான் 3 விசில் வர வரைக்கும் அதை வேக வைக்க போகிறேன். ஸோ இப்போ 3 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வேணும்னா நீங்கள் சைட் டிஷ் வந்து ஒரு தேங்காய் சட்னியோ அப்படி இல்லைன்னா சாம்பார் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல. இந்த அப்படியே பொங்கல் மாதிரி அப்படியே சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில். ஸோ இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.